ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ராகி கொழுக்கட்டை செய்யணும் பார்க்கலாம். வடிக்கல போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப் ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறோம். கடுகு உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து பொடி பொடியாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு திருவின கேரட் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து திருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காய் வெந்துடும் பாருங்கள். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ராகி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கை இருக்கு இல்லையா, கையில் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக தூக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதை பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து துணி போட்டுக்கலாம். துணி போட்டுட்டு நம்ம இட்லி கொழுக்கட்டை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அப்போ தான் போய் எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.